ரோஷன் அவர் பேசுறது அந்த கோட்டை அப்படியே எல்லாம் எடுத்துக்கோ, ரெக்கார்ட் பண்ணிக்கோ. ரெக்கார்ட் போட்டேன். ஸோ இதான் டிப்பு சுல்தானோட ஃபோட்டோ அண்ட் டிப்பு சுல்தானோட மெயின் சோல்ஜர்ஸ் வாட்சிங் டவர். அங்கே எடுப்பா தம்பி. 1 2 அவர்கிட்ட கூட எடுப்பாரு. இல்லை அவர் பெஸ்ட். அப்படியே எடுத்துட்டு வரோம். நம்ம உண்மையிலேருந்து வரோமா சார்? உண்மையாக வரோமா? இல்லை 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 இல்லை. ஸோ இப்போ உங்கள் ரைட் சைடில் பாருங்க தம்பி, ரைட் எடுப்பா. இது டிப்பு சுல்தானோட ஆயுத கடங்கு. இந்த ஆயுதங்களெல்லாம் இதுக்குள்ளே தான் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஸ்டாக் வச்சுவாங்க. உங்கள் ரைட் சைடில் பார்க்குறீங்களாம்மா? இந்த வெடி குட்டு எல்லாம் இதுக்குள்ளே தான் வைக்கிறாங்கம்மா, ஆயுத கடங்கு. ரைட் கவர் எடுத்து கொடுத்தியா? இதெல்லாம் இப்போ வீடாக யூஸ் பண்ணுறாங்களா யாராவது? இல்லை இல்லை உள்ளே இல்லை. இது வந்து ஆர்காலஜி பர்மிட், யாரும் டச் பண்ண மாட்டாங்க. இன்னும் 1 இயர்ஸ் வீட்டில் பார்த்தோன்னா இங்கேருந்து 100 ஃபீட் இந்த வீடெல்லாம் போயிடும். இது மெயின் ஸ்பாட்டு. இது நீங்கள் எடுக்கணும் ஃபோட்டோஸு. அம்மா இதுக்கு பேர் வந்துட்டு ஜம்யா மசீதி. அந்த காலத்துல மேடம் இங்க நமாஸ் பண்ற மட்டும் தான் வந்திருந்தாங்க. இப்போ வந்து அரபி காலேஜ் அண்ட் முஸ்லீம் காலேஜ் பண்ணிட்டாங்க. சார் இங்க லெஃப்ட் ஆக்சுவலி என்ன சொல்றேன்னா, இந்த முஸ்லீம்காரங்களுக்கு அவங்க சாமி வரும், ஸ்டார் மவுன் ஆஃப் சந்து நட்சத்திர ஸ்டார் நிலால தானே மேடம் வரும். பட் இந்த மசீதை மேல பாருங்க கலசம் வச்சு நிற்கிறாங்க. கலசம் வச்சிருக்காங்க. ஏன் அப்படி? இப்போ சாரு மேடம் எப்படியோ அந்த காலத்துல எப்படிதான். அந்த நிலா நட்சத்திரம் விட்டு கலசம் வச்சிருக்காங்க. சோ என்னன்னா மேடம், இது வந்து அந்த காலத்துல இந்து அண்ட் முஸ்லீம் 2 in 1 டெம்பிள். அப்ப எல்லாம் இந்த மதம் சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்ல. சோ எல்லா ஜாதிக்காரங்க ஒரே கூட்டத்துல ஒரே கும்பல இருந்தாங்க. சோ இப்பதான் ஜாதி மதம் சண்டை கிண்டே. அந்த காலத்துல சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப சுல்தான் சோல்ஜர்ஸ் இந்து சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஆமா, இது ஒரு புதுசா இருக்குது இல்ல? ஆமா, கலசம் வச்சிருக்குது. அந்த நிலாவும் அது வச்சுட்டு மேல எந்த ஊர்ல கூட பார்க்க முடியாது. மசீதியா பண்ணிட்டாங்க இப்ப அரபி காலேஜ். இப்ப இறங்கலாமா? போட்டோ எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்படி தானே வரணும். இப்படி வரமா? ஆமா, மறுபடியும் சார் கூட இப்படி தான் நீங்க வரணும். அப்ப எல்லாம் வந்துட்டு இங்க எடுத்துலாம். சரி, வரும்போது எடுத்துக்கலாம். இப்ப காலேஜ் நடக்குதா? ஆமாம்மா, இந்த அநாத பசங்களுக்கெல்லாம் இதுக்குள்ளேதாம்மா. அரபி. ஸோ இப்போ அம்மா உங்க ரைட் சைட்ல பாருங்க, அதாவோட கோட்டையோட என்ட்ரன்ஸ் மெயின் கேட். நம்ம இப்போ நெக்ஸ்ட் வரும்போது அந்த கோட்டையில இருந்து தான் வரும். நம்ம டிப்பு சுல்தான் காலத்துல கோட்டை வெளியில போகணும்னா உள்ளே வரணும்னா அந்த கேட்ல தான் போனோம், மறுபடியும் அந்த கேட்ல தான் வரணும் வெளியில போறதுக்கு. ஸோ இப்போ புது என்ட்ரன்ஸ் கேட்டு. இப்போ கோட்டையில இருந்து நம்ம வெளியே போறோம். தம்பி இங்க எடுப்பா. இதை டிப்பு சுல்தானோட மெயின் சோல்ஜர்ஸ் வாட்சிங் டவர். இதான் வாட்சிங் டவர். மேல இருந்து தளபதிக்காரங்க பாக்குவாங்க, யாரா வருவாங்களா போவாங்க பாக்குறது. இப்போ நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் காட்ட போறது அகலி பலம். முக்கியமான பொருள் இருக்கிற பக்கம் மட்டும் பிளாக் பண்ணிட்டு மீதியெல்லாம் காமிக்க விடலாமல்ல? அது அங்கதான் கேட்கணும் இல்லைங்களாமா. சார் இதான் அகலி. இந்த அகலிக்குள்ள தண்ணிக்குள்ளே முதல்ல இருக்கும். ஏன்னா இந்த வெள்ளைக்காரங்க தாண்டி வரணும், இந்த அகலி தாண்டி தான் வரும். இந்த அகலி தாண்டும் போது என்ன ஆயிடும், உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு முதல்ல தின்னிடும். சப்போஸ் அவங்க எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டோம்னா நான் உங்களுக்கு ஹோல்ஸ் காட்டுட்டேன் பாருங்க, கண்ணை வச்சு ஷூட் பண்ணுறது எடுத்துட்டு பாருங்க. 4 கிலோமீட்டர் 1000 ஹோல்ஸ் இருக்கு. அந்த கோட்டை எத்தனை கிலோமீட்டர் வரும்? 6 கிலோமீட்டர் வரும் மேடம். 6 கிலோமீட்டர் வரும் மேடம். இப்போ நம்ம வெளியில வந்துட்டோமா? இந்த கோட்டைக்கு வெளியில வந்துட்டோம். அப்ப திரும்ப கோட்டை அந்த சண்டை இருக்கிறது பார்த்தாவே வெளியில வந்து நேரா போய் போகணும். ஆமா, ரைட்ல போகணும். இப்போ வந்து நம்ம அந்த ஒரிஜினல் கோட்டை அவர் திப்பு சுல்தான் போன வழியா போகலாம் உள்ள. ஆமா சார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற இடம் வந்துட்டு டிப்பு சுல்தானோட பேலஸ். தட் இஸ் மியூசியம். தட் இஸ் 2 in 1. அந்த பேலஸ் மியூசியம் பேர் வந்துட்டு தரியா தௌலத் பாகம்னு சொல்றாங்க. சார் தரியா தௌலத் பாகம்னா டிப்பு சுல்தானோட உட்டு பேலஸ் மரத்துல சேர்ந்து இருக்குது. அதுக்குள்ளே மியூசியம் பண்ணிட்டாங்க. டிப்பு சுல்தானோட சோல்டு வால் ட்ரெஸ் டைனிங் டேபிள் காயின்ஸ் ரெப்பன் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அங்கே வந்துட்டு ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 5 rupees இருக்கும். கேமரா அலோட் இருக்குது, வீடியோ அலோட் இருக்குது. ஆனால் உள்ளே எடுக்கக்கூடாது, வெளியே தான் எடுக்கணும். அந்த சாமான் பொருளெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது இன்னும் ஓப்பன் பண்ணல. அந்த பஸ்ஸு போது பாருங்களா, அப்படியே போகணும். அங்கே போயிட்டு அந்த ஆர்ச் இருக்குது பாருங்க, ஆர்ச் அதுக்குள்ளே போகணும்.
எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க? ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு half an hour டைம் எடுக்கும் சார். அந்த half an hourக்கு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறது கர்நாடகா சில்க் மியூசியம் காட்ட போகிறேன். அது வேண்டாம், நான் பார்த்தாச்சு. வேறு கர்நாடகா சில்க் மியூசியம் வேணுங்களா? வேண்டாம். அப்படின்னா ஒரு வேலை பண்ணலாம். அந்த ஆர்சி பார்த்தீங்களா, இந்த சந்தன சோப்பு ஆயில் பவுடர்லாம் வேண்டாங்களா? அது வாங்கிட்டோம். இது கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. இப்ப பார்த்து தானே வாங்கிட்டு வந்தோம். ரைட்டில் எடுங்க, நான் சொல்கிறேன். இங்கே ரைட் இங்கே எடுத்து ரைட் எடுத்துருங்க. பயிர்கிட்ட போயிடலாம். ஆமாம் சார். அந்த ஆர்சி இருக்குது பார்த்தீங்களா? எங்கே சொல்லுங்கள். இதே மாதிரி ஆர்சி இருக்குது பார்த்தீங்களாங்க. அந்த அந்த வினோபம் வந்துச்சுல்ல, அங்கே ஜஸ்ட் ஒரு 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 5 நிமிஷம் ஜர்னி தான். அந்த ரைட் லெஃப்ட்டில் போனோம்னா அந்த பேலஸ் மியூசியமா. இப்போ நேரம் கோயிலுக்கிட்ட போயிடலாம். அவங்க சார் ஏற்றிட்டு நீங்கள் இப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இங்கே வரும்போது பிச்சை எடுத்துட்டு இங்கே போகலாம். ஓகே சார். அம்மா பாருங்கம்மா, தம்பி முன்னே எடுப்பா, ஜூம் போட்டு எடுப்பா. ஸோ இதுதான் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டு. இப்போ நம்ம மறுபடி நம்ம கோட்டை உள்ளே பயணிக்கிறோம்மா. சரி, அந்த இடம் போறோம். ஆமாம்மா. இல்ல இது சுத்தி வந்திருக்கோம். ஸோ இப்போ இதுதான் வந்து அவங்க ஒரிஜினலாக பயன்படுத்தின கோட்டை வாசல். ஆமாம் சார், இதுதான் கோட்டை வாசல். இதுதான் கோட்டையோட என்ட்ரன்ஸ் மெயின் கேட். தெரியுதாடா ஃபுல்லாக? நம்ம வந்து அப்படி நேராக உள்ளே போயிட்டோம். நம்ம நீங்கள் அந்த வெளியில வந்துருந்தோம். ஆமாம். இந்த போட்டு எடு குளம் மாதிரி தெரிஞ்சுது. அப்படிங்கிறதான் இப்போ சொன்னார்ல அகலியே அதுக்குள்ள தண்ணி விட்டு முதல்ல விட்டுருப்பாங்களாம்மா. எதுலாம் உள்ள போடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது வந்து நம்பர் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கேட், திஸ் ஒன். இப்போ அடுத்தது நம்பர் 2 என்ட்ரன்ஸ் மெயின் கேட்டு. இப்போ நம்ம போவோம். போலாம். அவங்க எவ்வளோ பெரிய கல்லில் பாறை எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. கட்டியிருக்காங்க பாருங்க. கதவு, டோரு, எத்தனை காலாட்டு காலாக கருங்கல் தானே. கருங்கல் தான். நம்ம அது ரோட்டில் போகணும். இது வந்து வேற ஊர்ல இல்லையா? இந்த மாதிரி வேற திப்பு சுல்தானோட கோட்டை. திப்பு சுல்தானோட கோட்டை வந்துட்டு சுல்தான் பத்தேரியில் இருக்குது. கேரளத்தில் சுல்தான் பத்தேரி அங்கே இருக்கோம். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கோம். பெங்களூரில் இருக்கோம். அங்கே விட்டானா உதயதுர்கா. இங்கே பக்கம் போகிற ரைட். அந்த வழி தான்.